நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர் சட்டங்கள் சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய மாற்றங்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் லாஸ்டில் வந்து கவர் ஆகும். ஸோ தொழிலாளர்களுக்காக முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 29 தொழிலாளர் சட்டங்கள் வந்து இருந்திருக்கும். தொழிலாளர்களுக்கான அந்த ஊதியம், சமூக பாதுகாப்பு, இதற்கான விதிகள் எல்லாம் 29 தொழிலாளர் சட்டங்கள்ல வந்து இருந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை 4 சட்டங்களா சுருக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊதிய விதி 2019, தொழில்துறை தொடர்பு விதி 2020, சமூக பாதுகாப்பு விதி 2020 மற்றும் பணி பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் விதி 2020. ஸோ 4 சட்டங்களை இதை மாற்றிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நவம்பர் 21ஆம் தேதி தான் இது வந்து அமலுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இந்த சட்டத்துல பார்த்தீங்கன்னா முதலாக உணவு விநியோகம் உள்ளிட்ட துறைகளில் தற்காலிக பணிகளான கிக் தொழில், பிளாட்ஃபார்ம் தொழில், அதே மாதிரி அக்ரேட்டர், இந்த தொழில்களுக்கான அந்த விளக்கம் வந்து தரப்பட்டுள்ளது. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா முன்னாடி சீர்திருத்தங்களுக்கு முன், சீர்திருத்தங்களுக்கு பின். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ முன்னாடி கண்டிப்பாக நியமன லெட்டர் வந்து கொடுக்க வேண்டாம் எம்ப்ளாயிஸுக்கு. இனிமேல் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியமன லெட்டர் கொடுக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நிர்ணயம் பண்ண மாட்டாங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தொழிலுக்கான அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நிர்ணயம் பண்ண வேண்டும் தொழிலாளர்களுக்கு. ஸோ அதே மாதிரி பெண்கள் வந்து நிறைய தொழிற்சாலைகள் அதே மாதிரி இரவு நேரங்கள் வந்து பணிக்கு அமர்த்தி இருக்க மாட்டார்கள். ஸோ இதுக்கப்புறம் பெண்கள் வந்து அவங்களுடைய ஒப்புதலோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்களை தொழிற்சாலைகள் மட்டும் இரவு நேரங்கள்ல வந்து பணியில வந்து அமர்த்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொழிலாளர்களுக்கு அந்த மருத்துவ பரிசோதனை வந்து கிடையாது. ஸோ மருத்துவ பரிசோதனை கிடையாது. இனிமே கண்டிப்பா அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை வந்து செய்ய வேண்டும்.